வணக்கம். தமிழக பாஜக பெண் தலைவர் மீண்டும் ஆளுநர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக பாஜக பெண் தலைவர் மீண்டும் ஆளுநர் ஆகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மாநில ஆளுநராக இவர் பதவி வகித்தார். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தன்னுடைய பதவியை இவர் ராஜினாமா செய்துவிட்டு இவர் தென்சென்னை எம்பி தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார். அப்பொழுதே பலர் கூறினார்கள், நல்ல பதவியில் இருக்கிறார், ஏன் ராஜினாமா செய்கிறார் என்று. ஆனால் அவர் மத்திய அமைச்சர் ஆகலாம் என்ற கனவோடு இவர் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தார். ஆனால் எம்பியாக கூட அவரால் முடியவில்லை. அவர் தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவியில் இருந்திருந்தால் தற்பொழுது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பதிலாக தமிழிசை சவுந்தரராஜன் தான் துணை ஜனாதிபதியாகி இருக்க முடியும். அந்த பதவியிலிருந்து இவர் விலகிவிட்ட காரணத்தினால் தற்பொழுது அதிர்ஷ்டம் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அடித்தது. இதனால் அதிருப்தியில் இருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜனை சமாதானப்படுத்த பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளது. மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆளுநர் பதவி வழங்க முடிவு செய்துள்ளது. அவர் நாகாலாந்து மாநில ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்த இல கணேசன் சமீபத்தில் காலமானார். அந்த பதவிக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆக பாஜக பெண் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் ஆளுநர் ஆகின்றார்.